எவ்வளோ பெரிய தேவன். அவருடைய சந்தோஷம் எங்கே தெரியுமா இருக்கு? ஏன் சந்தோஷத்தில் அங்கே இருக்கு. ஆகவே சில வசனங்களை இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் என்பதற்கு ஆதாரமாய் நான் சொல்லி, அதனால தான் சொன்னேன் அடுத்த வருஷத்தை நீங்கள் டிசைன் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நான் ஒரு வார்த்தையோடு வந்திருக்கிறேன். போய் சொல்லு, அடுத்த வருஷம் அவன் என்ன கேட்குறானோ அதைத்தான் நான் தரப்போறேன்னு போய் சொல்லு. என் அன்புக்குரியவர்களே, ஸோ காட் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? நம்முடைய நம்முடைய வாழ்க்கையின் ஆசைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தேவன். அதனால தான் அந்த உலகத்தை படைக்கும்போது அவன் மனசில் என்ன நினைக்கிறானோ அதன்படியே நடப்பதாக அப்படின்னு தான் டிசைன். இப்போ பிசாசு உலகத்தை விழ வைக்கிறதுக்கு முன்பாக மனிதனுடைய ஃபுல் டிசைனை பார்த்துட்டான். இந்த வேர்ல்டு எப்படி ஆக்டிவேட் ஆகுது என்பதை நல்லா ஸ்டடி பண்ணான் பிசாசு. ஸ்டடி பண்ணும்போது நல்லா கவனிங்க, ஆதாம அவன் ஆவி ஆத்மா சரீரமுடையவனாக இருக்கிறான். இந்த ஆத்மாவில் மனது இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. கம்ப்ளீட்டாக பிரித்து பார்க்குறான் ஒரு சிஸ்டத்தை. பார்த்துட்டு இந்த இந்த முழு உலகமும் எந்த ஏரியா கண்ட்ரோலில் வருதுன்னு பார்த்தா ஆதாமுடைய மைண்டு, அவன் டிசையர், இந்த சோல் அப்படின்ற ஏரியாவில் தான் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ இந்த முழு கண்ட்ரோலையும் நான் எடுக்கணும்னா நான் நேராக இவனுடைய அறிவுன்ற இடத்துக்குள்ளே வந்துட்டேன்னா இந்த முழு உலகத்துடைய கண்ட்ரோலை எடுத்துடலாம் என்பது தான் ஆதாமுடைய திட்டம். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை வந்து வடிவமைக்கும் போதே எப்படி வடிவமைக்கிறாங்க? ஸ்டேரிங் எங்கிட்டு திரும்புதோ அங்கிட்டு தான் பஸ்ஸு திரும்பும் அப்படின்னு வடிவமைச்சிடறாங்க. இப்போ பஸ்ஸை வந்து எதிரி பிடிச்சிட்டாலும் அந்த பஸ்ஸை கடத்திட்டு போகணும்னா ஸ்டேரிங் கிட்ட தான் வரணும். இல்லை ஓனர் வந்து உட்காந்தாலும் ஸ்டேரிங் தான் வரணும். ஏன்னா இனிமே பஸ்ஸை மாற்ற முடியாது. யார் ஸ்டேரிங்கை திருப்பினாலும் அது திருப்பப்படும். கடத்துறவனே வந்து ஸ்டேரிங்கில் உட்காந்தாலும் அவன் கடத்திட்டு போயிடுவான். யாரும் டயரை வச்சு திருப்ப முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவானாலும் இதை வாசற்படியிருந்து கதவை தட்டுகிறேன்னு ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் ஸ்டியரிங்கை அவர்கிட்ட கொடுத்தா தான் அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஸ்டியரிங்கை யூஸ் பண்ணி திருடுகிறவன் வந்து உங்களை கொண்டு போகணுன்னா கூட ஸ்டியரிங் தான் வந்து தான் உங்களை கூட்டிகிட்டு போகணும். நண்புக்குரியவர்களே, அப்போ ஆதாமுடைய மனதின்படி தான் நடக்கும் என்று பிசாசு அறிந்திருந்தபடியால் அவன் என்ன செய்யறான், அந்த ஹியூமன் அவன் லைஃபோட சிஸ்டத்தை அவன் கண்டுபிடிச்சனால நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை குறித்து அவனுடைய மனதை ஆக்கிரமித்தான். ஆதாம் நேரடியாக உலகத்தை ஆக்கிரமிக்கவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய சத்தியத்தை மறுபடியும் தெரிந்தாலும் தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்திருந்தால் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உலகத்தை பிசாசு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் யார் கண்ட்ரோலில் இருக்கு? ஆதாமுடைய மனசின் கண்ட்ரோலில் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆதாமுடைய மனதின் கண்ட்ரோலில் இருக்கு. நான் சொல்றேன் கேட்குதா? உலகத்தை பிசாசு பிடித்தானா? இல்லை. அதனுடைய கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு பார்த்தா மனதில் இருக்கு. இப்போ மனதை பிசாசு பிடிச்சான். அப்போ மனதுகிட்ட கையில் வந்த உடனே இந்த மனதை ரிமோட் கண்ட்ரோலை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணும்போது உலகம் அப்படியே என்ன செய்யுது? இவன் நினைக்கிற மாதிரி மாறு. இப்போ கூட உங்கள் வாழ்க்கையில் அவன் எதை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? உங்கள் நினைவுகளை வச்சு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நினைவுகள் அவனுக்கு இடத்த விட்டு வெளியே துரத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவனுக்கு இடமே கிடையாது. இடமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க என் அன்புக்குரியவர்களே. ஆகவே உங்கள் நினைவுகள் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. அதான் ஸ்டியரிங். அதான் பைபிள் சொல்லுது. யாக்கோபில் அதை வாசிப்பா அந்த வசனத்தை, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பல்களை பாருங்கள், அது எவ்வளவு பெருசா இருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, இவ்வளவு பெரிய உலகத்தை நானா சார் மாற்ற போகிறேன் அப்படி சொல்லாதீங்க. அவ்வளோ பெரிய கப்பலை இமிட்டோன் சுக்கான்னு ஒரு சின்ன சுக்கான், அது அந்த ரடர் அது வந்து மாற்ற முடியும்னா அது வந்து அந்த கப்பலையே திருப்பிடுது. ஜெபம் உண்மை என்ன நடக்குதுன்னு நான் சொன்னேன். ஆண்டவரே, ஜெபம்லாம் பண்ணுறோம், ஆனால் எல்லாம் அப்படியே தானே இருக்குது, ஒன்றும் மாறின மாதிரி இல்லையே. என்னப்போ கர்த்தர் சொன்னார், ஒரு டிரைவர்கிட்ட போய் கேளு, அவன் ஸ்டியரிங்கை திருப்பின உடனே வண்டி திரும்பாது. வண்டி நேராகவே தான் நிற்கும். ஆனால் டயர் மட்டும் திரும்பி இருக்கும். ஆனால் வண்டி மூவ் ஆகும்போது இந்த டயர் திரும்பின பக்கமே வண்டி திரும்பிடும். நீ ஜெபிக்கும்போது அந்த விஷயம் அப்படியே இருக்கிற மாதிரி நீ நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் உனக்கு தெரியாது, நீ ஜெபிச்ச உடனே அதனோட டயர் திரும்பிடுச்சு.
டயர் திரும்பிடுச்சு, ஆனால் பார்க்குறக்கு வண்டி அப்படியே இருக்குது. சில நேரம் இப்படி ஒரு கார் நிற்கும், இப்படி ஒரு கார் நிற்கும். அந்த காரை திருப்புறதுக்கு அந்த டிரைவர் ஸ்டேரிங்கை நல்லா திருப்பிட்டு ஆக்சிலேட்டர் கொடுப்பாரு. உட்காந்துருக்கவனுக்கு நேரம் முட்டுற மாதிரி தெரியும், ஆனால் டிரைவருக்கு தெரியும் திரும்பிடும். முட்டாது, முட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் திரும்பிடும். எப்படி தெரியும்னா அவருக்கு தெரியும் பாடி அங்கிட்டு பார்த்து நின்னாலும் டயரு இங்கிட்டு திரும்பி இருக்கு. அப்படி தான் உங்கள் பிரச்சனைலாம் அப்படியே வந்து ஐசியூ பக்கம் பாடி நின்னாலும் நான் சொல்கிறேன் டயரு ஃபுல்லாக வந்து சர்ச்சு பக்கம் திரும்பிடுச்சு. சாட்சி சொல்கிறது திரும்பிடுச்சு. அப்படியே திரும்பி கும்முன்னு கையை தட்டுங்க ஒரு காமே. நீங்கள் ஜெபிக்கிற அதே நிமிடம் உங்கள் பிரச்சனையின் டயர்கள் என்ன செய்யப்படுகிறது? திருப்பப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்காரு. நீங்கள் போயிட்டே இருங்க சார். இந்த டயர் திரும்புகிற பக்கம், டயர் திரும்புகிற பக்கத்துக்கு எதிராக திரும்புகிற பாடி இந்த உலகத்தில் எதுவுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்ப ஜெபத்தில் நீங்க திருப்பினதுக்கு அப்புறம் அதை மீறி நடக்கிற ஒரு செயல் என்பது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. நடந்தே ஆகும் சொல்றாருல. இந்த உலகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தையும் ஜெபமும் அவனுடைய விருப்பமாக கன்சிடர் பண்றாராம் கர்த்தர். சார் நீங்க ஒரு புது கடவுளை பார்க்க உங்களை நான் அழைக்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய இன்னொரு பக்கத்தை பார்ப்பதற்கு உங்களை நான் அழைக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு முறை ஜெபித்து விட்டால் அந்த ஜெபத்திற்கு 1000 வருஷங்களானாலும் பதில் கொடுக்காமல் உறங்காத ஒரு கர்த்தரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் 2ஆம் விசை ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு கடவுளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் சந்திப்பதற்கான மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. அவரிடத்துல சில தமிழ்நாட்டில் பெரிய தீர்க்கதரிசி, இந்த இந்திய அளவில் எனக்கு பெரிய நபர். அவர்கிட்ட பேசிட்டு ஒரு விஷயத்தை, என் பர்சனல் விஷயத்தை பேசிட்டு ஓகே நான் அதுக்காண்டி ஜெபிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது என்னை ட்ராப் பண்ணிட்டு அவர் போகிற வழியில் நான் இறங்கிக்கிற வேண்டியது இருந்துச்சு. என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு அப்படியே காரில் போயிட்டு இருக்கோம். நான் பின்னாடி உட்காந்துருக்கிறேன். திரும்ப சொல்கிறேனே நான் சொன்னதை மறந்துடாதீங்க, ஜோம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நான் வந்து உங்களை ஞாபகப்படுத்தி ஒரு லெட்ரு போடுவான்னே. அப்போ திரும்பி அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, என்கிட்ட ஒரே ஒரு தடவை நீங்கள் ஜெப குறிப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. இந்த வார்த்தை நான் அசைச்சிருச்சு, என்னடா அப்படின்னு. எவ்வளோ பேர் ஒருத்தர் பேசுவாங்க, ஒரு ஞாபகத்தில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. பல மாதங்களுக்கு பிறகு இன்னொரு ஊழியரை நான் சந்திக்கிறேன். அப்போ அவர் அந்த ஊழியர்கிட்ட கேட்குறாரு, அண்ணே உங்களை விசாரிச்சார், குறிப்பாக அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை மைல்டாக அப்படி தொட்டு எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டாருனாரு. எனக்கு அப்படியே என்ன ஞாபகத்தில் வச்சு பல வருஷங்களாகிடுச்சு. சமீபத்தில் அவருடைய வாய்ஸ் மேல் நான் கேட்கறேன்னு இருந்தது. அப்போ நீங்கள் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த ஞாபகம் வச்சுன்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன் சார், அதில் ஆச்சரியமே இல்லை. எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஏன்னா நீங்கள் பார்க்குற 1000 நபர்களில் நான் ஒருவன். அப்போ நல்லா பாருங்க, ஒரு மனிதன், தேவனுடைய மனிதன் தன்னிடத்திலே தன்னை பார்த்து விட்டு கடந்து சென்ற இன்னொருவனை, ஒரு முறை பார்த்து சென்ற ஒருவனை இவ்வளவு ஞாபகமாய் வைத்திருந்தவன் வாழ்க்கையை குறித்து கரிசனை உடையவனாய் இருக்க முடியும் என்றால், தேவாதி தேவனிடத்தில் நீங்கள் ஒரு முறை ஒரு ஜெப குறிப்பை சொல்லிவிட்டால் தன் வாழ்க்கையில் அதற்கு பதில் கொடுக்காமல் அவர் எப்படி இருப்பார்? 2ஆம் விசை நான் 2வது அவர்கிட்ட சொல்றதுக்கு பயந்தேன். என்ன பெரிய மனுஷர், நம்ம போய் என்ன இல்லைண்ணே நான் இன்னொரு தடவை பேச முடியாது. பெரிய ஆட்கள்கிட்ட ஒரு தடவை தான் சொல்லணும். அதை விட மேலான தேவன். நீங்கள் ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சத்தம் காட்டாமல் போகலாம். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறித்தான் ஆகும். திரும்ப ஜெபிப்பதெல்லாம் உங்களுடைய மனநிலையை நீங்கள் வந்து சமாதானப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். தேவன்கிட்ட போய் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நட்சத்திரத்துக்கே பேர் சொல்லி கூப்பிடுறாராம். ஆமாம், நட்சத்திரத்தோட லக்கங்கள் வந்து வந்து அதன் அடுக்கு 48 0 போடணுமா, அத்தனை அடுக்குன்றான். இன்னைக்கு வரைக்கும் நட்சத்திரத்தோட மொத்த இலக்கங்களை கண்டுபிடிக்க முடியல. நேற்று ஒரு கணக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து பேனாவை மூடிட்டு அடுத்த நாள் டெலஸ்கோப் தானே திருப்பினா அதுக்கப்புறம் 1 மில்லியன் நட்சத்திரத்தை பார்க்குறாங்களாம். அதனால தான் சொல்கிறாங்க, இன்றைக்கும் தேவன் உலகத்தை படைத்து கொண்டே தான் இருக்கிறார். ஏன்னா இந்த மில்கி, இந்த வே, இந்த இதை எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கான், நாளுக்கு நாள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கான். அப்போ தேவன் இன்னைக்கு சிருஷ்டித்துக்கிட்டே இருக்கிறாருன்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, அவ்வளவு நட்சத்திரத்துக்கும் பேர் சொல்லி வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் பேசுனதெல்லாம் எப்படி சார் மறப்பார்? எப்படி மறப்பார்? அதனால தான் தேவ மனிதர்கள்ட்ட இந்த தேவனுடைய கேரக்டர் வெளிப்படுத்து பாருங்க. சில நேரம் சிலர் நான் பார்க்கும்போது சொல்லுவேன், ஓ அவங்களாம் நீங்கள் அப்படின்ட்டு. அப்போ அந்த இது எப்படி ஆச்சு, அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு, சார் அப்படியே ஞாபகத்தில் வச்சுருக்கிறீங்கன்னு. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு பேரே வேற, என்னுடைய பட்ட பேரே வேற. ஆமாம், நாங்களாம் வந்து
எதை எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு போகிறவங்க. ஆனால் அந்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் நிரம்பும் போது அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா தேவனுடைய கேரக்டர். என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர்கிட்ட ஒரு தடவை நீங்கள் பேசிட்டீங்கன்னா அவருடைய வார்த்தை, நீங்கள் அவர்கிட்ட சொன்ன பிறகு அந்த வார்த்தையை அவர் வாழ்நாள் முழுவதும் மறக்காதவர். அடுத்த வருஷத்தை குறித்து நீங்கள் நினைப்பது தான் அங்கே டிசைன் பண்ணப்படுகிறது. ஆதாம் என்ன பேரிட்டானோ, முதல் வசனம். ரெண்டாவது, ஒருவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ. இன்னொரு வசனம் சொல்கிறேன், அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற கர்த்தர். அந்த 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 கப்பல் வேற வேற மாதிரி கடல்லாம் அலக்கழிச்சப்பட்டாலும் அதை நடத்துகிறவன், அதை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு போய் அந்த கப்பல் நிற்கும். அப்படித்தான் அடுத்த வருஷத்தை நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, நான் சொல்ல வரேன், அந்த இடத்திலே நீங்கள் வந்து நிற்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆகவே அடுத்த வருஷம் உங்கள் நினைவுகளோடு தொடர்புடையது. வாக்குத்தத்தங்கள் ஏன் தெரியுமா கொடுக்கப்படுது? உங்கள் நினைவுகளை நல்ல நினைவுகளாய் மாற்றுவதற்காகத்தான் வாக்குத்தத்தங்களே கொடுக்கப்படுகிறது. புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? வாக்குத்தத்தம் உன்னை புதுசாக கொண்டு வரல. வாக்குத்தத்தம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து, நான் அவங்க கேள்வி கேட்குறேன், இந்த வருஷம் எத்தனை செய்ய போகிறார்ல, ஏன் சொல்லிட்டு செய்யணும்? சொல்லாமல் செய்யலாம்ல. ஏன் அவர் செய்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்கிறாரு? உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், எல்லாத்தையும் சொல்கிறாரு ஆபிரகாம். ஏன் தெரியுமா சொல்கிறாரு? நான் சொல்கிறது உன் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா அடுத்து உன் மனசுக்கு ஒரு பவர் இருக்குது. நீ என்ன நினைக்கிறியோ அது உன்னை சுற்றி நடக்கும். அதனால் உன்னை என்ன நினைக்க வைக்கணுன்றத நான் இப்போ உனக்கு சொல்கிறேன். ஆமாம். ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்த்தா உங்கள் மனசின்படி தான் எல்லாமே நடக்குது. ரிமோட் இங்கே தான் கொடுத்து. அதனால தான் சொல்கிறேன், கெட்டதை யோசிக்காதீங்க, மாம்சமானதை யோசிக்காதீங்க. ஜெபம் என்பது நல்ல விஷயங்களை குறித்து ஜெபிப்பது அல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது நீங்கள் விரும்புகிற அந்த படத்தை கண்ணிலே பார்ப்பது தான் ஜெபம். ஒருத்தர் பிழைக்கணும்னு ஜெபிச்சுட்டு சாகுற மாதிரியே மனசில் படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ உண்மையான ஜெபம் என்னவென்றால் சாகணும்னு பார்க்கறது இல்லை, அவங்க மனசில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையான ஜெபம் என்ன தெரியுமா? அவர் எந்திரிச்சு நடந்து வரது நீங்கள் பார்க்கணும். அதுதான் ஜெபம். அப்போ இந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனதோட பார்வை, மனதோட விருப்பம், இதுதான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஒரே வரியில் முடிக்கிறேன் நான். இந்த உலகத்தையே உங்கள் நினைவுகள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆகையால் தான் உங்கள் நினைவுகளை பிடிப்பதற்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பிசாசு கொடுத்தான். இதை சாப்பிட்டா இவன் மைண்டை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். எதுக்கு சார் மைண்டை கண்ட்ரோல் எடுக்கிறீங்க? இந்த உலகமே அவன் மைண்ட் கண்ட்ரோலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவனை படைக்கும்போது எப்படி தெரியுமா படைச்சாரு? அவன் மனசு என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் நடக்கணும். அப்படிதான் அவனை படைச்சார். அதனால இவன் நேரடியாக போய் எதையும் மாற்ற முடியாது. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? முன்னாடி அது என்னப்பா, அந்த புல்டோசர், அந்த ஒன்று என்ன சொல்லுவாங்க, ஜேசிபி ஒருத்தன் வந்து எதிரி கொண்டு வரான்னு நீங்கள் முன்னாடி போய் நின்று அதை தடுத்துட முடியுமா? அவன் அள்ளிட்டு போயிடுவான் அவங்கள. அப்படி தான் ஆதாமுக்கு முன்னாடி பிசாசால் நிற்க முடியாது. ஏன்னா அவனோட மனதோட பவர் அவ்வளவு. இப்போ என்ன செஞ்சான்? ஜேசிபிக்கு முன்னாடி நிற்காம வேகமாக டிரைவர் சீட்டில் போய் டிரைவர் சீட்டு பக்கம் உட்காந்து அந்த ஸ்டியரிங்கை பிடிச்சான். இப்போ மறுபடியும் இந்த உலகத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும்னா நீங்கள் மறுபடியும் கைப்பற்ற வேண்டியது இந்த உலகத்தை மாற்றுவதல்ல, உங்கள் எண்ணங்களை மாற்றுவது. அந்த எண்ணங்கள் மாற 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 உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேரிங்கை லைட்டாக திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி திரும்பும்போது அப்படி போய் அப்படி திரும்பும். எல்லாம் சொல்லுங்கள், அப்படி போய் அப்படி திரும்பும். லைட்டாக திருப்புனா அப்படி போய் திரும்பும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருப்புனா அப்படியே திரும்பிடும். ஃபுல்லாக 180 டிகிரி திருப்பிட்டிங்கன்னா அப்படியே திரும்பும். அப்படி தான் ஒரு வாரத்தில் சுகமாகும் அப்படின்னு லைட்டாக திருப்பிட்டிங்கன்னா அது அப்படியே திரும்பும். கை தட்டுங்க. 2 நாளில் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் திருப்பினா 2 நாளில். கையை வச்ச உடனே அப்படின்னா சரிங்க, எப்படி திருப்புறியோ உன் வண்டி அவ்வளோ வேகமாக திரும்பும். அதனால தான் வார்த்தையினால் உன் எண்ணத்தை மறுரூபப்படுத்து. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். ரொம்ப முக்கியமானது. 1000 வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு அதே கழிசட மனதோட உள்ள நுழைஞ்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நடக்க போகிறது கழிசடைகள் தான். அந்த வாக்குத்தத்த அட்டை எதுக்கு பயன்படுத்தப்பட போகிறது? எத்தனாம் பக்கத்துமே அது பேஜ் புக்மார்க்காக தான் யூஸ் ஆகும். ஆனால் என்னைக்கு உங்கள் மனசை அது புதுப்பிக்கிறதோ, ஆமேன். நான் என்ன சொல்கிறேன், பால் அடுத்த வாரம் ஊற்ற போகிறாரு, பாத்திரத்தை இந்த வாரம் கழுவு. ஆமேன். மனது
ரொம்ப வல்லமையான ஒரு சக்தி. இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்கிறேன். சாத்தான் நல்லா கவனிக்கணும், அவன் தன்னுடைய வல்லமையினால் இந்த உலகத்தை அழிக்கவே இல்லை, ஆதாமுடைய வல்லமையை வச்சு தான் அழிக்கிறான். அதற்கு ஆதாமுடைய அதிகாரத்தை எடுத்தான். அதிகாரம் என்பது அந்த சீட்டில் உட்காந்து அந்த ஸ்டியரிங்கை பிடிக்கிறது. வல்லமை என்பது ஏற்கனவே தேவன் போட்ட சிஸ்டம். உங்கள் ஸ்டேரிங்கை எதுக்கு இன்னொருத்தையும் கையில் கொடுக்குறீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க? என்ன நடக்கணும்னு நீங்கள் யோசிங்க. எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நான் யோசிக்க வேண்டியதில்லை, என்ன நடக்கணும் என்பதை இன்று முதல் யோசிக்க போகிறேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், அடுத்த வருஷத்தை பற்றி ட்ரீம் பண்ணுன்னார். என்ன சொன்ன? ட்ரீம் பண்ணு. எவ்வளவு ட்ரீம் பண்ண ஆண்டவரே? எவ்வளவு ட்ரீம் பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரீம் பண்ணு. எவ்வளவு ட்ரீம் பண்ண ஆண்டவரே? எதிர்மறையான எண்ணமே உள்ள வந்து கொஞ்ச நேரம் என்ன யோசி அப்படின்னு சொல்றதுக்கு உள்ள நுழையிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு பாசிட்டிவான எண்ணத்தினால இருதயத்தை நிரப்பு. எவ்வளவு உயரமாய் சிந்திக்க முடியுமோ அவ்வளவு உயரமாய் சிந்தி, எவ்வளவு அகலமாய் சிந்திக்க முடியுமோ அவ்வளவு அகலமாய் சிந்தி, எவ்வளவு மேன்மையாய் சிந்திக்க முடியுமோ அவ்வளவு மேன்மையாய் சிந்தி. நீளம் அகலமும் எவ்வளவோ, எவ்வளவு தூரம் நீ நடக்கிறியோ அவ்வளவு தூரத்தை உனக்கு தருகிற தேவன். எவ்வளவு தூரம் நீ பார்க்கிறியோ, ஆபிரகாம்கிட்ட சொன்னார், எவ்வளவு பார்க்கிறியோ அவ்வளவு தரேன். ஒரு புதிய தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அடுத்த வருஷத்துக்கான செக்கில் பிளாங்க் செக்காக போட்டு நீ ஃபில் பண்ணிக்கன்னு சொல்கிற ஒரு தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் ஃபில் பண்ணுறதுலேருந்தே நீங்கள் என்னை எவ்வளோ மதிச்சிருக்கிற அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருவார்? ஆமாம், தெரிஞ்சுக்குவார். ஆகவே தேவனை குறித்த உயர்ந்த ரக மனதுடையவர்களாக இந்த அறிவு உங்களை வந்து என்ன செய்யட்டும்? நிரப்பட்டும். அடுத்த வருஷம்னு ஒன்று யோசித்தீங்கன்னா அங்கே பாசிட்டிவான விஷயங்களை தவிர வேறு எந்த எதிர்மறையான விஷயத்துக்கும் இடமே கிடையாது. கிடையாது, கிடையாது. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அது பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, என்ன சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். சொல்லிட்டு தான் விசுவாசிக்கிறான். ஜெபிச்சுட்டு நம்ம விசுவாசிக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஜெபிச்சுட்டு நான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். அப்போ நடக்க போகிற அற்புதம் எதோட தொடர்புடையது? அவன் இருதயத்தோடு தொடர்புடையது. அடுத்த வருஷம் நான் சொல்கிறேங்க, நீங்கள் விரும்பின அற்புதங்களை விரும்பினவங்க, அடையாளங்களை விரும்பினவங்க, ஆசீர்வாதங்களை விரும்பினவங்க, செட்டில்மெண்ட்டை விரும்பினவங்க, எதெல்லாம் நீங்கள் விரும்பியிருக்கீங்களோ அதெல்லாம் அடுத்த வருஷம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமே. நீ விரும்புகிறது என்ன? அதான் ஒரு ராஜ தோரணையாக இருந்தாங்க, ராஜ யோக்கியமே தான். நீ விரும்புகிறது என்ன என்னிடத்தில் கேள். இல்லைப்பா சித்தம் ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னா நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குற கிளர்க்குன்னு அர்த்தம். எதை கொண்டு போனாலும் இல்லை இல்லை இல்லை, இந்த ஆதார் கார்டு செல்லாது, இதில் இருக்கிற மாதிரி உங்கள் மூஞ்சி இல்லையே. இல்லை சார், அதில் இருக்க மாதிரி நான் இருக்கணுமா, இல்லை என்ன மாதிரி ஆதார் கார்டு இருக்கணுமா, உங்களை மாதிரி ஆதார் கார்டு இருக்கணும். அப்போ யார் தப்பு? ஏன் தப்பா? எடுத்து தப்பா அப்படின்னு நம்ம போய் விஜய் மாதிரி என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆனால் மாம்சமான யாவரின் ஜெபத்தையும் கேட்கிற தேவன், அதுதான் கடவுள். இன்னையிலேருந்து அந்த கடவுளை உடனடியாக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுனா கூட அந்த கடவுளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்பனை, அந்த கடவுளுடைய கேரக்டர் அப்படியே பாருங்கள். பார்க்க பார்க்க உங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் பாருங்களேன், அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் தவிர அத்தனையும் நடக்கும், அகெயின்ஸ்ட் லவ்வை தவிர அத்தனையும் நடக்கும். அதுதான் தேவன் வச்சிருக்கிற திட்டம். அடுத்த வருஷம் உன் கற்பனையின் குதிரையை தட்டிவிடு. உன்னால் கற்பனை செய்ய முடியலன்றக்காக தாண்டா என்னோடய வாக்கு தத்தத்தையே நான் உனக்கு தட்டி கொடுக்குறேன். அவர் வாக்கு தத்தை கொடுக்குறதுக்கு 3 காரணமாக. ஒன்று, டு ஸ்டார்ட் அ டிசையர் இன் யூ. எதுக்கு வாக்கு தத்தை நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நம்பர் 1, டு ஸ்டார்ட் அ டிசையர் இன் யூ. உனக்குள்ளே ஒரு ஆசையை அவர் துவக்குவதுக்கு தான் வாக்கு தத்தமே தராரு. ஏன் ஆசையை துவக்கணும்? ஏன்னா உன் மனசில் நினைக்கிறதான நடக்கும். அதனால தான் ஒன்று, உனக்குள்ளே அவர்தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுவதற்காக வாக்குத்தத்தம் தர்றாரு. ஏன்னா எதை யோசிக்கன்னு தெரியாதப்ப டு ஃபோக்கஸ் யுவர் டிசையர், உன் மைண்டில் உன் ஆசையை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக
வாக்குத்தத்தம் தராரு. நம்பர் 2, எதுக்கு வாக்குத்தத்தம் தராரு? நம்பர் 1, அவருக்கு பிடிச்சதை உங்களுக்கு தரணுன்றக்காண்டி இல்லை. 1, உங்களுக்குள்ள டிசையரை ஸ்டார்ட் பண்ண. 2, உங்களுடைய டிசையரை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. 3, டு இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் யுவர் டிசையர். உங்கள் லெவலில் யோசிச்சுட்டு இருக்க உங்களை இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் வாக்கை கொடுத்து இங்கே வாடா அப்படின்னு உங்களை தூக்கி நிப்பாட்டி தேவனை போல சிந்திக்க வைப்பதற்கு தான் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. வாக்கு தத்தம் உங்கள் மைண்டுக்குள்ளே வேலை பார்க்குது. அது தேவனுடைய வார்த்தையா? நிச்சயமாக இது தேவனுடைய வார்த்தை. 4வது, டு கிவ் யூ டிவைன் பேக்கப். அதாவது டு கிவ் அ டிவைன் பேக்கப், என்ன சொல்ல, டு யுவர் டிசையர், ஃபார் யுவர் டிசையர். அதுக்கான ஒரு பேக்கப் வந்து தருவதற்கான ஒரு ஹெவன்லி ப்ரொடெக்ஷன். ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய விருப்பத்தை பேசுவதற்கும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றவன் தன்னுடைய டிசையரை பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் அவனுடைய டிசையர் சூழ்நிலைகளினாலே கலைந்து போக வாய்ப்பு உண்டு, அவனுடைய விருப்பங்கள். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றவனுடைய விருப்பங்கள் கலைய முடியாதபடிக்கு தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு வாக்கு தத்தம் என்கிற பெயரிலே மறுபடி கலைந்து போகிற அவனுடைய ஆசைகளை மறுபடியும் ஒருமுகப்படுத்தி நான் உனக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் என்று சொல்லி கலைந்து போன ஆசைகளை மறுபடியும் எடுத்து நிறுத்துகிற தேவன். நான் இந்தியன் எமிர்கம் குருசேன்னு ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பல வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் என்ற சொன்னார், ஒரு மனுஷன் அப்போ வந்து 1995 நினைக்கிறேன், 94 95, அப்போ இந்த மாதிரி சின்ன ஒரு ப்ரேயர் செல்லில் என்னை பிரசங்கம் பண்ண விடுறாங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் அவங்க கூட போகும்போது அந்த ப்ரேயர் செல்லில் என் கூட இருக்க ஒரு குருசு அங்கே இருக்கிறாங்க. அப்போ நான் கர்த்தர் என்ற சொல்கிறாரு, ஒரு மனுஷன் என்கிட்ட ஜெபிச்சிட்டான்னா எத்தனை வருஷம் பதில் தராமல் இருக்க போகிறதே கிடையாது. அதனால் நீ மறந்து போனா கூட நான் செய்கிற தேவன் அப்படின்ற பேசிட்டு அதனால் நீ எதெல்லாம் மறந்தீங்க அதெல்லாம் தூசி தட்டி எடுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டேன். முடிஞ்ச உடனே ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்கிறான், என்ன எங்களுக்கு லீடர் அவன் சொன்னான், ஜஸ்ட் நீ வசனத்தில் கர்த்தர் எனக்கு தெளிவாக பேசினார். ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த மெகாஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. ரொம்ப நாள் கேட்டுட்டு அப்புறம் விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு வந்து திரும்பவும் அதை தூசி தட்டி எடுத்துட்டேன், கட்டாயம் எனக்கு கிடைக்கும்ன்ற ஆசை திரும்ப வந்துருச்சுன்னா. பேசிட்டு போய்கிட்டே இருக்கோம் சார். ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஜோம் பண்ணிவிட்டு அடுத்த வீட்டில் ஜோம் பண்ணிவிட்டு ரிட்டன் ஆகிற தம்பி நில்லுங்க அப்படி உள்ளேருந்து ஒரு மெகாஃபோன் எடுத்து அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த அருப்புக்கோட்டையில் நான் மிரண்டுட்டேன். தேவன் எவ்வளவு, அதாவது ஒரு மனுஷன் கேட்டுட்டான்னா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதை கொடுக்காம இருந்தே கிடையாது. அவர் ஜெனராசிட்டிங்க. அது நீங்கள் எந்த கடவுளை பார்த்துருக்கீங்க? இந்த ஜிப்பா கடவுள் கொண்டு இப்படி பார்க்காதீங்க. அவன் 1000 நொட்டை சொல்லி உங்களுக்கு வந்து கிடைக்காதுன்ட்டு போகிற குரூப்பு அவர் கிடையாது. இவர் வந்து ஒரு வசனம் சொல்லுது, மாம்சமான, அதெல்லாம் கிரகிக்க முடியாத வார்த்தை, மாம்சம், ஃப்ளெஷ்ஷு. என்ன சொல்லுங்கள், ஃப்ளெஷ்ஷு. கிறிஸ்தவன் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, அல்லேலூயா கிடையாது. அவன் ஃப்ளெஷ்ஷு, அரோகரா குரூப்பு. அவன் கூட வந்து ஏசப்பா பாசமுள்ள ஏசப்பான்ட்டானா வாங்கிக்கடா அப்படின்ற இந்திரா காந்தி சொல்கிறாங்க. எனக்கு ஓட்டு போடாதவனுக்கும் நான் பிரதமர்னு இந்திரா காந்தி சொல்லுவாங்கன்னா நம்ம தேவன் எப்படி சொல்லுவார்? என்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனுக்கு மட்டும் கிடையாது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். அவர் தருவார் நம்பி ஒருத்தன் கேட்டுட்டான், ஐயோ அவனை இல்லைன்னு அனுப்புனா அவருக்கு அசிங்கம் சார். கொடுத்து தான் அனுப்புவார். சார் நான் நரகத்துக்கு போகிற வழியில் உங்களை பார்த்து நீங்கள் தான் சாமி நான் வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு போப்பா. அப்பேற்பட்ட நல்ல தேவன். அதனால தான் நீ திருந்தினா கர்த்தர் உனக்கு தருவார், நீ கையில் இருக்க தாயத்தை கழுத்தினா உனக்கு தருவார், அருணாகரத்தை தரு. இவங்க அவர் சொல்கிறார், இது நானே இல்லைப்பா, அவன் வேறு யாரையோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவனுக்கு கொடுக்குறப்ப அவன் வாங்குறான்ல, வாங்கும்போதே அவன் கைகள்லாம் கலண்டுரும், அவன் ஆட்டோமேட்டிக்காக கலரும். அதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். என்னங்க வந்து அந்த இவன் யார், என் பேர் என்ன, அண்ணனுக்கு அந்த கொண்டானே தம்பியவா, ஆபேலை கொண்டவன் ஃபஸ்ட்டு மோடரரு. நீ நிலையற்று அலைகிறவனாக இருப்பான். ஐயா நீங்கள் இட்ட சாபனுக்கு தாங்காது, நான் அழுத உடனே மனம் உருகுறாருங்க. உருகி சொல்கிறாரு, உன்னை தொடுகிற எவன் மேலே 7 பலி இருக்குண்டா, சரி விடு 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 போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நான் நெத்தியில் ஒரு அடையாளத்தை போட்டாருன்னா, என்னங்க காயினை விட அங்கே மோசமாக போயிட்டீங்க நீங்கள்,
உங்களுக்கு தரமாட்டாராங்க? சொல்லுங்க. அதோட ஒரு மோசமான இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது லேகியோன் பிசாசு பிடிச்சிட்டு போனால் அந்த பிசாசு சொல்ல, ஐயா பிசாசுக்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுது, ஐயா எங்களை இந்த எல்லையை விட்டு போகாதபடிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்ளுகிறோம், இவனும் ஜெபம் பண்ணுறான்டா. இயேசு நாமத்தில் இந்த மாதிரி சொன்னாலும் எனக்கு தெரியல. வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் பாரு இரக்கத்தில் மகாபிரபு. அவர் சொல்கிறாரு சரி இருந்துட்டு போன்றாரு. உடனே அவன் மறுபடியும் என்ன செய்கிறான், வந்து தன்னுடைய சீரூபத்தை காட்டுறதுக்கு அந்த பன்றிகள் எல்லாம் என்ன செய்கிறான், காலி பண்ணுறான். அப்போ நான் கேட்குறேன், ஒரு பிசாசு கேட்டது கூட அவர் பெர்மிட் பண்ணி அனுமதிக்கிறார்னா, ஏன்னா அதை விட அங்கே நீங்கள் மோசமாக போயிட்டீங்க, பக்கத்தை கூட சொல்லு, அதை விட அது அவர் கேரக்டர். இட் இஸ் நாட் யுவர் ஃபெய்த், இட் இஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பதில் கிடையாது. இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இது வரைக்கும் நீ கேட்ட 1000 செய்தி பண்ண எல்லா பாஸ்டரையும் கூட்டிகிட்டு வாங்க, ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கோ. நான் தைரியமாக சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் பதில் கிடையாது. ஆமாம், அவருடைய தயாளத்தின் அடிப்படையிலே பதில். ஆமாம்.